Hi guys, welcome back to my channel. நம்ம சேனலில் ஆல்ரெடி பைத்தகரஸ் தியரம் பற்றி ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த ஷார்ட்ஸை இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்கொயர் வரைய போகிறேன். அதுக்கு 7 சென்டிமீட்டரில் ஒரு லைன் மார்க் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு 7 சென்டிமீட்டர் அது கூட ஜாயின் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு வெர்டிக்கல் லைன். நான் வெர்டிக்கல் லைன் வரைகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்க போகிறேன் அதே 7 சென்டிமீட்டருக்கு. அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த ஒரு லைனை மட்டும் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அதையும் கரெக்டாக செக் பண்ணிக்கணும் அது 7 சென்டிமீட்டர் இருக்கான்னு. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஸ்கொயரோடைய ஒரு சைடில் நான் 3 சென்டிமீட்டரில் மார்க் பண்ண போகிறேன். அதனுடைய அட்ஜசன்ட் சைட்லேயே 4 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்க போகிறேன். நல்லா கிளியராக பாருங்கள் 4 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் அது 4 சென்டிமீட்டரானு. ஆமாம். ஸோ இப்போ நம்ம அந்த 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணதையும் 4 சென்டிமீட்டர் மார்க் பண்ணதையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணி பார்க்கும்போது டோட்டலாக 5 சென்டிமீட்டர் வரும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே திருப்பி 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர்னு நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். அப்படி மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 சென்டிமீட்டரையும் 4 சென்டிமீட்டரையும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த 3 சென்டிமீட்டரையும் 4 சென்டிமீட்டரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை செக் பண்ணி பார்த்தாலும் 5 சென்டிமீட்டர் தான் வரும். அடுத்து திருப்பி 3 சென்டிமீட்டர் அண்ட் 4 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணிக்க போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடுவோம். இப்போது இதை செக் பண்ணாலும் நமக்கு கரெக்டாக 5 சென்டிமீட்டர் வந்துடும். அடுத்து திருப்பி 3 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 4 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்கா? ஸோ இப்போ இந்த 3 சென்டிமீட்டரையும் 4 சென்டிமீட்டரையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது நான் 3 சென்டிமீட்டர்னு எடுத்தது எல்லாத்தையும் ஏன்னு மார்க் பண்ணிக்க போகிறேன். 4 சென்டிமீட்டர்னு எடுத்தது எல்லாத்தையும் பின்னு மார்க் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஏ பி பி ஏ பி ஏ பி ஏ பி. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஏன்றதும் ஒரு சைடு தான், பின்றதும் ஒரு சைடு தான், சின்றது ஹைப்போட்டெனஸ். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா ஏன்றது பேஸு, பின்றது இன்னொரு லெக்கு, சின்றது ஹைப்போட்டெனஸ். அதான் 2 சைடு அப்புறம் ஒரு ஹைப்போட்டெனஸ் இருக்கும்ல எப்பயுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு. ஸோ இப்போ நான் இந்த ஒரு கார்னருக்கு நான் ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச்னு நான் மார்க் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஏஜிஎஃப் ஜிஇஹெச் ஜிபிஹெச் அப்புறம் ஹெச்சிஇ அதுக்கப்புறம் டிஇஎஃப் இது எல்லாமே ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அடுத்து ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் இது 2 ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நம்ம டிஇஎஃபோடைய ஏரியா கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டிஇஎஃப்ன்றது ஒரு ட்ரையாங்கிள். இங்கே டிஇ அதாவது ஏ பேஸ், டிஎஃப் பி அதாவது அது ஹைட். ஸோ ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன? ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ½ ஏபின்னு கிடைக்கும். அடுத்து நம்ம ட்ரையாங்கிள் ஹெச்சியோட வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஈசி இதுக்கு பேஸாக இருக்கும், ஹெச்சி ஹைட்டாக இருக்கும். அதே மாதிரி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ½ ஏபி கிடச்சிரும். உங்களுக்கு புரியலன்னா ஒரு வாட்டி பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ இன்னும் கிளியராகவே உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும்.
அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஏ, அதாவது ஏஎஃப்ன்றது தான் வந்து ஹைட்டாக இருக்க போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏஜிஎஃப்க்கு வந்து ஏஜி பேஸாக இருக்க போகுது, ஏஎஃப் வந்து ஹைட்டாக இருக்க போகுது. ஸோ இதை கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது half AB கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம டிஎஃபோட என்ற ட்ரையாங்கிளோட வேல்யூ கேல்குலேட் பண்ணிட்டோம், ஹெச்சிஇ கேல்குலேட் பண்ணிட்டோம், ஏஜிஎஃப்ஐயும் கேல்குலேட் பண்ணிட்டோம். ஜிபிஹெச் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனுடைய ஏரியா தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து பிஹெச்ன்றது தான் ஹைட்டாக இருக்க போகுது. இந்த ஜிபிஹெச்ன்ற ட்ரையாங்கிளுக்கு பிஹெச்ன்றது ஹைட்டாகவும் ஜிபின்றது பேஸாகவும் இருக்க போகுது. ஸோ அதனுடைய ஏரியா கேல்குலேட் பண்ணும்போது half into base into height சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா நமக்கு half ABன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த எல்லா ட்ரையாங்கிளோடைய வேல்யூவையும் நம்ம வந்து டோட்டலாக கேல்குலேட் பண்ண போகிறோம், அதுக்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ half AB + half AB + half AB + half AB டோட்டலாக ஆட் பண்ணால் 2AB கிடைக்கும். நெக்ஸ்ட்டு EFGHன்ற ஸ்மால் ஸ்கொயரோடைய வேல்யூ, அந்த உள்ளே இருக்க ஸ்கொயரோடைய வேல்யூ கேல்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு சிஎ சைடாக எடுத்துக்குவோம். ஸோ ஏரியா ஆஃப் அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு சைடு இன்ட்டு சைடுன்ற ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைடு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா சி இன்ட்டு சி கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து இந்த பெரிய ஸ்கொயருடைய வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். ஏபிசிடின்ற ஸ்கொயர் 7 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து எல்லா ட்ரையாங்கிளோட வேல்யூவையும் ப்ளஸ் வந்து இந்த உள்ளே இருக்க ஸ்கொயரோடைய வேல்யூவும் கால்குலேட் பண்ண போகிறோம். பண்ணால் 2AB + C ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த பெரிய ஸ்கொயரோடைய வேல்யூவை இன்னொரு மெத்தட்லையும் கேல்குலேட் பண்ணலாம். அதுக்கு வந்து அதனுடைய சைடு கண்டுபிடிக்கணும். அது A + B அந்த ஹோல் அந்த மொத்தமாக இருக்கும் இல்லையா அந்த சைடு வேல்யூ. ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைடு A + B த ஹோல் இன்ட்டு A + B ஆட் பண்ணால் நமக்கு மல்டிப்ளை பண்ணால் A² + B² + 2AB நமக்கு கிடைக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு மெத்தடில் கேல்குலேட் பண்ணி பார்த்துப்போம் இல்லையா, அதையும் இப்போ நியூ மெத்தடில் கேல்குலேட் பண்ணதையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதை ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், A² + B² + 2AB = C² + 2AB. சால்வ் பண்ணி பார்த்தா நமக்கு கடைசியாக A² + B² = C² கிடச்சிருச்சா. ஸோ பைத்தகரஸ் தியரம் ப்ரூவ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். Until then, bye guys. See you later.